வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். அனைத்து மாவட்டங்களிலும் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள தேக்கங்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நெதன்யாவுக்கு அதிபர் டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. தாவேகாவினரிடமிருந்துதான் தமிழக பெண்களை பாதுகாக்க வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த டிடிவி தினகரன் வலியுறுத்தல். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றவுடன் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த அதிரடிப்படையின் முதல் பெண் ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த படையில் ஒரு போலீஸ் சூப்பரிடென்ட், 2 துணை போலீஸ் சூப்பரிடென்ட்கள் மற்றும் 4 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிரடி படையில் இடம்பெறும் பெண் போலீஸ்களுக்கு நீல நிற சட்டை, காக்கி நிற பேண்ட் என சிறப்பு சீருடை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கருப்பு நிற தொப்பியும் கருப்பு நிற ஷூவும் வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை கடந்த 29ஆம் தேதியன்று முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக கடைசி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை முதலமைச்சர் விஜய் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். இதற்கான விழா சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. சென்னையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்ததும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை போலீசார் தங்கள் பணியை தொடங்க உள்ளனர். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் பொது இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலோர ஆந்திர பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தனித்து விடப்படுவீர்கள் என நெதன்யாவுக்கு அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லெபனானை அத்துமீறி தாக்கிய இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் மீது நேற்று அதிகாலை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் ஈரானுடன் அமெரிக்கா நடத்தி வந்த அமைதி பேச்சுவார்த்தை சீர்குலையும் சூழல் எழுந்துள்ளது. முன்னதாக ஈரானை தாக்க வேண்டாம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தும் அதை மீறி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு செயல்பட்டார். முன்னதாக ஈரானை தாக்க வேண்டாம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தும் அதை மீறி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு செயல்பட்டார் என்ற தகவல் வெளியானது. இதனிடையே நேற்று எழுந்த பதற்றத்தை அடுத்து நிலைமையை சீர் செய்யும் விதமாக இஸ்ரேல் மீது இனி தாக்குதல் கிடையாது என ஈரான் அறிவித்தது. இதனால் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் வாய்ப்பு அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ள சூழலில் இஸ்ரேலுக்கு டிரம்ப் கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதாவது, இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்தினால் சர்வதேச சமூகத்தில் இஸ்ரேல் முற்றிலும் தனிமைப்படுத்தப்படும் என்று நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கியது. மேலும் உலகின் 20% எண்ணெய் தேவைக்கான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியது. தாவேகாவினரிடம் இருந்துதான் தமிழக பெண்களை பாதுகாக்க வேண்டும் என டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார்.
ஸ்ரீவைகுண்டம் தாவேக்கு எம்எல்ஏ சரவணனின் ஆதரவாளர்கள் இளம் பெண்களை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ள சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த தாவேக நிர்வாகிகள் இளம்பெண் ஒருவரை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இனியும் தமிழகத்தில் சீரழிந்திருக்கும் சட்டம் ஒழுங்கிற்கு எதிர்க்கட்சிகள்தான் காரணம் என போலி குற்றச்சாட்டை முன்வைத்து மக்களை ஏமாற்றாமல் தமிழகத்தில் அரங்கேறும் குற்றச் சம்பவங்களை குறைத்து மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்திட வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் விஜயை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரி வலியுறுத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் விஜயை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்தார். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பாமக நடத்திய அனைத்து கட்சி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜயிடம் பாமக தலைவர் அன்புமணி வழங்கினார். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் ஒட்டுமொத்த சமூக மேம்பாட்டிற்காகவும் தமிழக அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள தேக்கங்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, முதியோர் உதவித்தொகை ஆன்லைனில் விண்ணப்பித்தால் 5 நாட்களுக்குள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ஆய்வுப் பணிகளை பொறுத்தவரையிலும் எல்லா நம்முடைய வருவாய்த்துறையில் என்னென்ன பணிகள் தேங்குகிறது, விரைந்து மக்களுக்கு எப்படி செயல்படுத்த என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கு தேவை ஜாதி சான்றிதழ் விரைந்து கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அது எந்த முறையிலே அது மாற்றப்பட வேண்டும் நிரந்தரமாக என்பதற்கு ஒரு முடிவுகள். அதேபோல தங்களுடைய ரேஷன் கார்டுகள், முதியோர் உதவித்தொகை, சமூக நலத் திட்டங்கள், அப்படி பல்வேறு திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவது என்பதை பற்றியும் எளிதாக மக்களுக்கு அது கிடைக்கின்ற வகையில் எப்படி நம்முடைய துறை பணியாற்றுவது என்பதை பற்றி ஆய்வு செய்கிறோம். இப்போது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்கிற போது சில நேரங்களில் காலதாமம் ஏற்படுகிற என்ற குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தவுடன் அந்தந்த வருவாய் வட்டத்தில் இருக்கிற விஓக்கள் அதை ஆய்வு செய்து 5 நாட்களுக்குள் அந்த பணிகளை முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடிக்கப்படவில்லை என்றால் கொடுக்கப்படுகிற மனுக்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு ஆன்லைனில் பதிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை. விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 உயர்த்திய அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து வெளிநாட்டு பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை பரஸ்பரம் உயர்த்துதல், சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைது செய்து நாடு கடத்துவது, வெளிநாட்டவர்கள் அதிகம் படிக்கும் பல்கலைக்கழகங்களில் நிதி குறைப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். மேலும் அமெரிக்காவில் தங்கி பணிபுரிவதற்கான H-1B விசா கட்டணத்தை 96 லட்சமாக உயர்த்தினார். இதனால் அமெரிக்காவில் அதிக அளவில் தங்கி பணிபுரிய போகும் ஊழியர்கள், என்ஜினியர்கள், டாக்டர்கள் உள்ளிட்டோர் அதிர்ச்சி அடைந்தனர். பொதுவான லாட்டரி முறை மாற்றப்பட்டு உயர் ஊதிய பணிகளுக்கு தகுதியானவர்களுக்கு லாட்டரி முறையில் 4 வாய்ப்புகள் என்ற விதி கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் H-1B விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 உயர்த்திய டிரம்பின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் சட்டப்பூர்வமற்ற நடவடிக்கையை அமல்படுத்த அரசுக்கு அதிகாரமில்லை என்றும் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதன்படி அமெரிக்காவில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரிய H-1B விசா பெற டிரம்ப் விதித்த 96 லட்சம் ரூபாய் கட்டணம் ரத்து செய்யப்படுகிறது. இந்நிலையில் டிரம்ப் தனது அதிகாரங்களுக்கு உட்பட்டே செயல்பட்டார் என்றும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சை திரித்து பரப்புவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார்.
நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் 6 மாதம் அல்ல 3 மாதம் கூட தாவேக அரசு தாங்காது என்ற நிலைமையில்தான் ஆட்சி போய்க் கொண்டு இருக்கிறது என்று பேசினார். 3 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று அவர் சொன்னதாக திரிந்து செய்தி பரப்பப்படுவதாக தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கம் தென்னரசு எம்எல்ஏ வெளியிட்ட அறிக்கையில் சமூக வலைதளங்கள் முழுக்கவே ஆளும் ஆட்சிக்கு எதிரான ஆவேசமான கருத்துக்களை தான் மக்கள் சொல்லி வருவதாகவும் இதைதான் ஸ்டாலின் தனது உரையில் சுட்டிக்காட்டி பேசியதாக குறிப்பிட்டார். தனியார் பள்ளிகள் அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட கூடுதலாக பணம் வசூலிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். திருப்பூர் ஊத்துக்குளி சாலை கூலிப்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் இடுவாயை சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். பள்ளி ஆண்டு கட்டணமாக 39,000 ரூபாயும் விடுதி கட்டணம் 65,000 என தெரிவித்த நிலையில் தற்போது விடுதி கட்டணம் 80,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்தனர். அரசு நிர்ணயம் செய்த கட்டணங்களை விட தனியார் பள்ளிகள் கூடுதலாக பணம் வசூலிப்பதாகவும் கட்டணம் குறித்த விவரங்களை பள்ளியின் முன்பு அறிவிப்பு பலகையில் வைக்காமல் மோசடியில் ஈடுபடுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். 5 ரூபாய் பணத்தை வந்து நாங்க 65,000 நாங்க அதிகபட்ச தொகையான வாங்குறோம்னு சொல்லி அதையும் போராடி வைங்க. கலெக்டர் வந்து 65,000 பரவாயில்ல, இங்க எல்லாம் திருப்பூர் மாவட்டத்துல வந்து 2 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க, நீங்க 65,000 பரவாயில்லையே அப்படிங்கிறாரு. நீங்க தனியார் பள்ளிக்கு சாதகமா போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஃபார்முக்கு இதுக்கு வேலையே இல்லைங்களே. அரசு பள்ளியில நீ சேர்த்து இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அரசு பள்ளியில சேர்த்துறதுக்கு வந்து போதை கலாச்சாரம் அங்கங்க ரெடியா இருக்குது. நீங்களும் சோசியல் மீடியால போடுறாங்களே, பள்ளி குழந்தைகள் இதுல இருந்து பேக்ல இருந்து நாங்க கஞ்சாய் எடுத்தோம், ஆன்ஸ் எடுத்தோம், கூலிப்பு எடுத்தோம், எந்த இதுல நாங்க போய் ஒரு பாதுகாப்பான முறையா இருக்குன்னு சொல்லி நாங்க போய் சேர்த்துறது. அதிகப்படியான பணம் வசூல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அட்மிஷன் அப்ப போட்ட தொகையை விட அதிகமா கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகமா கேக்குறாங்கன்னு கலெக்டர் ஐயா வந்து மனு கொடுக்க வந்ததுக்கு கலெக்டர் ஐயா வந்து 65,000 அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து 22,905 ரூபாய், உங்களுக்கு 65,000 தான் அதிகமா கேக்குறாங்க, பரவாயில்லையே, திருப்பூர் மாவட்டத்துல வந்து 2 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னாரு. அவர் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நீ வந்து தனியார் பள்ளிகள் மீது சிறப்பான நடவடிக்கை எடுப்பாரு நம்ம திருப்பூர் மாவட்ட கலெக்டர். ரொம்ப நன்றி. அவர் சொன்ன இந்த ஒரு பதிலே போதும். 65,000 பரவாயில்லையே அப்படிங்கிறாரு. நாங்க வந்து மண்ணுடையாருங்க, ரோட்ல சட்டிப்பானை செஞ்சு வித்து அதன் மூலமா வருமானத்தை வச்சு நாங்க பணம் கட்டிட்டு இருக்கிறோம். இவர் 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க, உங்களுக்கு 65,000 பரவாயில்லையேங்கும் போது தனியார் பள்ளிக்கு நல்லா ஒத்துழைக்கிறாரு. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாருன்னு இது மூலியமாவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ரொம்ப நன்றி. நிலங்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி திருப்பத்தூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் நகராட்சி அருகே உள்ள சேர்மன் V.S. வீரபத்திர முதலியார் பூங்கா அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் காடவள்ளி ஏரி ஜவ்வாது மலை அடிவாரத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 3 தலைமுறைகளுக்கும் மேலாக விவசாயிகள் விவசாயம் செய்து வரும் நிலையில் அந்த நிலங்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமானத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேருந்து நிலையம் அருகே அம்ருத் திட்டத்தின் கீழ் 42 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதியில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தரமற்ற கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதன் விளைவாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் திட்டத்தின் ஒரு பகுதியாக புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் புதிய குழாய்கள் பதிக்கப்படாமல் ஏற்கனவே இருந்த பழைய குழாய் இணைப்புகளையே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி கிராமத்தில் 21 கோடி ரூபாயில் தண்ணி ஓவர் டேங்க் கட்டி 6 மாதம் கூட ஆகலை. உள்ளெல்லாம் பூசையில் கம்பிலாம் அப்படியே தெரியுது. தண்ணி மொத்தம் லீக் ஆகுது. அது வரைக்கும் ஈஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண இது வரைக்கும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை. அதை வந்து அதற்குண்டான அதிகாரிகள் வந்து ஆக்ஷன் எடுத்து அதை வந்து சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் தலையில் முக்காடு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன், நகைக்கடன், கால்நடை கடன் ஆகியவற்றை தள்ளுபடி செய்ய வேண்டும், உயர்த்தப்பட்ட உரங்களின் விலையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் தலையில் முக்காடு போட்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். என்ன நடந்திருக்கின்றால், கூட்டுறவு சங்கத்தில் 50,000 வரை சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்றார். ஆனால் அந்த 50,000த்திலும் தள்ளுபடி இல்லை. ஒரு சில பேருக்கு தள்ளுபடி, மற்றவர்கள் அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டாங்க. பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்றால், ஆனால் 50% தள்ளுபடி செய்யாமல் வெறும் 5,000 மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்கார். இது ஒரு அறிக்கை எப்படி அறிக்கை கொடுத்தார் என்று எங்களுக்கே தெரியவில்லை. IAS அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையை அப்படியே வாசித்து விட்டார் இவர். அவ்வளோதான். இவர் சினிமா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சினிமா ஓடுது, அதை மாதிரி நினச்சிக்கிட்டார் இந்த விவசாயத்தை. அதனால் இவர் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றால் மீண்டும் பல்வேறு போராட்டங்கள் தலைமைச் செயலகம் முன் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த உரம் விலை கடுமையாக ஏற்றிவிட்டது. அதாவது 1,350 ரூபாய் இருந்த ஒரு மூடை இன்று 2,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகின்றது. ஆனால் இந்த நடப்பு நிதியாண்டில் விவசாயிகள் உரம் வாங்க வேண்டுமென்றால் பொருளாதார நிலைமையில் மோசமடைந்திருக்கின்றார்கள். அதேபோல் 2 ஆண்டுகளாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பயிர் காப்பீடு என்பது சரியான முறையில் கிடைக்கவில்லை. அந்த பயிர் காப்பீடு நிலுவையில் தான் இருக்கின்றது. இந்த அதிகாரிகள் ஒன்று நடவடிக்கை எடுக்கவில்லை. மாவட்ட நிர்வாகமும் முதலமைச்சருக்கு எடுத்து கூறி அந்த பயிர் காப்பீடையும் கொடுக்கிறதுக்கு உண்டான வழியை செய்ய வேண்டும். அடுத்த கட்டமாக இந்த முடுக்கலாங்குளம் கிராமத்தில் ஒரு 30 விவசாயிகளுடைய நிலங்களை ஸ்பீடு பூமி என்ற சோலார் நிறுவனம் அழித்து, அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த பயிர்களையெல்லாம் அழித்து, அவர்களுக்கு தெரியாமலே அழித்து நாசம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு தாசில்தார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தும் அதை கொடுக்க வேண்டிய கட்டத்தில் மறுத்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மீண்டும் ஒரு போராட்டத்தை தொடங்குவோம். இந்த கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி வேண்டும், எந்தவித நிபந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படித்தான் செய்ய வேண்டும். என்றால் இந்த முதலமைச்சரினுடைய ஆட்சி அதிகாரத்தில் புதுசாக வந்திருக்கின்றார், எல்லாமே தெரியும். அதிகாரிகள் பழையவர்கள் தான். ஆனால் அதிகாரிகள் கவனத்தையும் இவர்கள் மக்களுடைய கவனத்தையும் விவசாயிகளுடைய கவனத்தையும் கருத்தில் கொண்டு தீர விசாரித்து முழுமையாக தள்ளுபடி செய்ய முதலமைச்சருக்கு இன்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். போலி ஆவணம் மூலம் நிலத்தை ஆக்கிரமித்த தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாமக உள்ளிட்ட கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த மேல்மாந்தை கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் சுமார் 260 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் தயார் செய்து பட்டா மாற்றம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சி மற்றும் பாமக சார்பில் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விரைவில் தாவேக ஆட்சி கலையும் என பாஜக சிறுபான்மை பிரிவை சேர்ந்த இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் நாகசக்தி அம்மன் பீடத்தில் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகளை சந்தித்த பாஜக சிறுபான்மை பிரிவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் சந்தித்து பேசினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிர்வாகத்திறன் இல்லாமல் தாவேக அரசு தற்போது திணறி வருவதாக தெரிவித்தார். கடந்த காலங்களில் மின்வெட்டு என்பது இல்லாமல் இருந்தது. ஆனா தாவேக ஆட்சி வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மின்வெட்டு, கடுமையான வெயில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த சூழல்ல மின்வெட்டு என்பது ஏழை பாளைகள்ல இருந்து நடுத்தர மக்களிலிருந்து எல்லோரும் தவிக்கிறார்கள், எல்லாம் சாலைக்கு வந்து நிக்கிறாங்க. இப்ப இந்த மின்வெட்டு கொடுமையை இன்றைக்கு வரை சரி செய்ய முடியாமல் மின்துறை அமைச்சர் நிர்மல் குமாரா இருக்கட்டும் அல்லது முதல்வராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களா இருக்கட்டும் கண்டுகொள்ளாமல் வெறும் ரீல்ஸ் அரசியலை செய்கிறார்கள், ரீல்ஸ் அரசை நடத்துறாங்களே தவிர ரியாலிட்டி என்ன, மக்களிடத்தில் மக்களுக்கு என்ன வேதனை பிரச்சனை இருக்கின்றதை கண்டுகொள்ளல. மேற்கு வங்கத்திலும் இதே போன்றுதான் ஆட்சி அமைந்தது. 2 பேரும் ஒரே நாள்ல தானே தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு. இன்றைக்கு மேற்கு வங்கத்துல பாருங்க, அது மின் மிகை மாநிலம் கிடையாது. கடந்த மம்தாவுடைய ஆட்சியில மின் தட்டுப்பாடு உள்ள மாநிலமா இருந்துச்சு. ஆனால் ஆட்சி அமைத்த இந்த 1 மாத காலத்திற்குள் மின் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா அலுவலகங்களிலும் எல்லா வீடுகளிலும் 24 மணி நேரமும் தேவையான மின்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கு. அதனால தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இதை எப்படி நடவடிக்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரியாமல் இருந்தால், அதை ஒரு ஈகோவாக பிற நபர்களிடத்தில் கேட்பதை அவர் நினைக்காம பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களின் முதல்வர்களிடத்தில் பேசி
தமிழகத்திலிருந்து அந்தந்த துறை அமைச்சர்களை அந்த மாநிலத்திற்கு அனுப்பி தேவையான வழிகாட்டுதல்களை பெற்று இங்கு நடவடிக்கை எடுத்தால் தமிழக மக்கள் மிகச் சிறப்படைவார்கள். அப்படி இல்லாம தான் தோன்றித்தனமாக தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற சினிமா டைலாக்கை இங்க பேசினால் இவர் சொன்ன வாக்குறுதியில எப்படி தோற்று போனாரோ அப்படி இவருடைய ஆட்சியும் தோற்று போகும். மக்கள் கொதிப்புக்குள்ளாவார்கள். மக்களின் நலனின் மீது அக்கறை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு தன்னுடைய அமைச்சர்களை அனுப்ப வேண்டும். இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு. யாருக்கும் எங்கேயுமே ஈகோ இல்லை. பாஜகவுடைய மாநிலங்களுடைய பல முதல்வர்கள் தமிழகத்திற்கு வந்து அம்மா உணவகத்தை பார்த்து இது மாதிரி எங்க மாநிலத்திலும் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்த வரலாறு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி நாங்க பார்க்க மாட்டோம். மக்களுடைய சேவைக்காக எதை யார் செய்தாலும் அது நல்லதாக இருந்தால் அந்தந்த மாநிலத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுவோம். கோவையில் போட்டித் தேர்வுகளுக்கான வாரிய அகாடமி எனும் பயிற்சி மைய தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் கார்த்திகேயன் பயிற்சி மையத்தை திறந்து வைத்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் என 60 பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவற்றை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வாரி மெடிக்கல் அகாடமி பொறுத்த வரைக்கும் 2021 நம்மளுடைய வாரி மெடிக்கல் அகாடமி அப்படிங்கிற நிர்வாகத்துல மூலியமா காம்படிட்டிவ் எக்ஸாம் நாட் ஓன்லி ஃபார் நீட், ஜேஇ, ஐகேர் எக்ஸாம்ல இருந்து நம்மளுடைய சார்மி ஐடிஎம் இந்த மாதிரி பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சார்ந்த அனைத்து என்ஜினியரிங் துறைகளுக்கான கோச்சிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஷார்ட் நோட்டீஸ்ல 5 இயர்ஸ்ல நாங்க ஒவ்வொரு சென்டர்லையும் நம்மளோட பொறுத்த வரைக்கும் இப்போ 10 சென்டர், இது 10வது சென்டரா நாங்க இனாகிரேட் பண்ணியிருக்கோம். வருடத்திற்கு 200 இருந்து 300 மாணவர்கள் தான் எடுக்கிறோம். இந்த 5 வருடத்துல 2500 மாணவர்கள் நம்ம எடுத்தாலும் 463 டாக்டர்ஸ் கவர்மெண்ட் துறையில மட்டும் உருவாக்கி இருக்கும். கவர்மெண்ட்னா 18,000 ரூபாய், இப்போ ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைபிள்ஸ் மாணவர்களுக்கு 12,350 ரூபாய். இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் இலவச படிப்பு அப்படி கவர்மெண்ட் அரசு சார்ந்த கவர்மெண்ட் கல்லூரிகள்ல நாங்க ஏற்படுத்தியிருக்கோம். ஜேஇ மாணவர்கள் வந்து ஒரு 60 மாணவர்களுக்கு மேல கவர்மெண்ட் கல்லூரிகள்ல அவங்களுக்கு உண்டான ஐஐடி, என்ஐடி, IIITs போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். இது மட்டும் அல்லாத பிரைவேட் கல்லூரிகளோட பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா இதை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த 5 வருட காலத்துல நம்ம வாரி மெடிக்கல் அகாடமி மூலியமா உருவாக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து ஒரு மாணவர்களுக்கு, அதாவது நீங்க கேட்ட மாதிரியா பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மணி மோட்டோவில் நிறைய செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நிறைய சென்டர்ஸ், மற்ற சென்டர்ஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. வாரி மெடிக்கல் அகாடமியை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு மினிமம் 30 இருந்து 50 குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ எஜுகேஷன்ஸ், அதாவது வந்துட்டு அவங்களோட டியூஷன் ஃபீஸ் என்டையர்லி பயிற்சி கட்டணம் இலவசமா நாங்கள் கொடுத்து கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கோம். அது மூலியமா நிறைய மாணவர்கள் எங்களோட நிர்வாகம் மூலியமா கவர்மெண்ட் டாக்டர்ஸா உருவாயிருக்காங்க. அதோட எல்லா ஹிஸ்ட்ரியும் எங்களுடைய வாரி மெடிக்கல் அகாடமி யூடியூப் சேனல்ல நாங்கள் எல்லாமே லைவா கொடுத்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இங்க பிரைவேட் மட்டும் இருக்காது, கவர்மெண்ட் துறை மாணவர்களுக்கும் அந்த ஸ்ட்ரகிள் போக்கணும், அவங்களுக்கு ஒரு பயத்தை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஒரு முயற்சியை நாங்க இந்த இயர் எடுத்திருக்கோம். தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி தங்கம் விலை கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலை 4வது நாளாக மாற்றமின்றி 1 கிராம் 270 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டா பிளஸ் என்ற புதிய கட்டண சேவையை மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. சமூக வலைதளங்களில் அதிகம் பேர் பயன்படுத்தும் செயலியாக இன்ஸ்டாகிராம் உள்ளது. மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான இன்ஸ்டாகிராமை இந்தியாவில் மட்டும் சுமார் 45 கோடி பேர் பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டா பிளஸ் என்ற புதிய கட்டண சேவையை மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இன்ஸ்டாகிராம் பிளஸ் என்று அழைக்கப்படும் இந்த சந்தா திட்டம் பயனர்களுக்கு கூடுதல் அம்சங்கள், தனி விருப்பங்கள் உள்ளிட்ட சேவைகளை வழங்க உள்ளதாகவும் இந்த திட்டத்தின் விலை மாதத்திற்கு 299 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் பிளஸ் என்பது முற்றிலும் விருப்ப தேர்வு மட்டுமே என்றும் இன்ஸ்டாகிராமை இலவசமாக பயன்படுத்துபவர்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் எதிர்காலத்தில் கொண்டு வரவிருக்கும் சில புதிய அம்சங்களை சாதாரண பயனாளர்களுக்கு முன்பாகவே பிளஸ் உறுப்பினர்கள் சோதித்து பார்க்கும் வாய்ப்பும் இருக்கு என்று கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். அனைத்து மாவட்டங்களிலும் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள தேக்கங்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நெதன்யாவுக்கு அதிபர் டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. தாவேகாவினரிடமிருந்துதான் தமிழக பெண்களை பாதுகாக்க வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த டிடிவி தினகரன் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.